ஒரு விரல் புரட்சி, மக்களின் எழுச்சி, ஆச்சரியம், அதிசயம், அற்புதம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பத்தி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாமே இந்த தேர்தலுக்கு பொருந்தும். இது ஒண்ணும் சாதாரணமா 5 வருஷத்துக்கு நடைபெற தேர்தலா இல்லாம இது ஒரு புரட்சியை உண்டு பண்ணிருக்கு. மக்கள் புரட்சி, மக்களின் மௌன புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படின்றது ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்கள் பின்னாடி ரசிகர்கள் கண்மூடித்தனமா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்து போனா அவங்கள விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. மக்களுக்கு திமுக அதிமுக ஆகிய 2 கட்சி மீது ஏற்பட்ட வெறுப்பு, விரக்தி, ஏமாற்றம், சலிப்பு எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டா அமைஞ்சிருக்கு. ஒரு ஓட்டு ஆரம்பத்துல ஒரு 200 500ன்னு கொடுக்கறப்ப மக்களுக்கு அது அந்த சமயத்துல தேவைப்படுற ஒரு உதவியா தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ஒரு ஓட்டுக்கு 2000 3000 அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்கே ஒரு 10,000 ரூபாய் ஒரு பெருந்தொகையா அரசியல்வாதிகள் செலவு செய்யும் போது, பொருட்களையும் பணத்தையும் கொட்டி குவிக்கும் போது இது அந்த அரசியல்வாதிகள் நம்மள்ட்ட அவங்களோட பணத்தை தரல, அது நம்மளோட பணம், அது நம்மள்ட்ட இருந்து சுரண்டின பணம், இவ்வளவு கொள்ளடிச்சு விநியோகம் செய்கிறாங்களா அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு எல்லாரோட மனதிலையும் எழுந்திருக்கு. இப்ப நடந்து முடிந்த தேர்தல் மக்களின் மௌன புரட்சி அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் யாராலையுமே விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க முடியல. அதை விட மக்களுக்கு என்னதான் எலெக்ஷன் சமயத்துல பொருட்கள் பணம் அப்படின்னு கொடுத்தாலும் அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செஞ்சாதான் இந்த ஆட்சி நிலைக்கும், மக்கள் அவங்கள நம்புவாங்க. இல்லைன்னா சீக்கிரமாவே அதை ஈஸியாவே தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் தனக்கு தேவையான ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலைமை தனக்கான ஒரு தலைவர் செய்ய ஒரு ஆளுக்கு எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல விஜய் துணிச்சலா அரசியலுக்கு வரவும் அவரு நம்பி இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட பலரும் விஜய் ஜெயிப்பார்னு ஓட்டு போடல. திமுக அதிமுக 2 பேத்துக்கும் ஓட்டு போட வேண்டும். அதனால நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம். இந்த எண்ணத்துல ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். பெரும்பாலும் மக்கள்ல சில பேருக்கு மனநிலை இருக்கும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மனநிலை இந்த எலெக்ஷன் பெரும்பாலான மக்கள்கிட்ட இல்ல. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்ட்டு எல்லாம் அவசியம். நாம திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிக்கும் எதிராக ஓட்டு போடுவோம். கட்சி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இந்த தேர்தல்ல வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல முக்காவாசி மக்களோட நிலையா இருந்ததுனாலதான் விஜய்க்கு வெற்றியே வாய்ப்பு கொடுத்திருக்கு. எலெக்ஷன் விஜய் வெற்றி மட்டும் இல்ல, இது மக்களின் வெற்றி. விஜய்க்கு இருந்த மக்கள் செல்வாக்க மக்களும் தங்களோட ஆட்சி மாற்றத்துக்காக பயன்படுத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மாறி திமுகவும் அதிமுக ஆண்டது போதும், இனிமேட்டு எங்களுக்கு புதுசா ஒரு ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் முதியோர் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயையும் விஜய் ரசிகர்களையும் பலர் பலவிதமா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்த கூட்டத்துல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பாதி பேருக்கு ஓட்டு இல்லாத மீதி பேரே தனி பெரும் கட்சியா வந்திருக்கு. மாற்றம் அப்படின்றது திடீர்னு அரசாங்கமோ ஒரு தனி மனிதனோ செய்யறதில்ல. ஒவ்வொரு மனிதனும் மாற்றம் வேணும் அப்படின்னு உறுதியா நம்பினதும் ஒவ்வொரு மனிதனிடமும் கொண்டு வந்ததும் தான் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டா இருந்திருக்கு. இந்த வெற்றி விஜயின் வெற்றி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி. இந்த வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாடுறாங்க. எலெக்ஷன்ல தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம். டிவிகே கட்சியிலையும் பல சாமானிய மக்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. யார் எவர் அப்படின்னு தெரியாம இருந்து உங்களை ஜெயிக்க வச்சு வந்திருக்காங்க. விஜய் அப்படின்ற ஒற்றை முகத்துக்காக அனைவரும் வாக்களிச்சு இளைஞர்களை அரசியல்ல கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல்ல தான் எல்லாரும் அரசியல் பேசியிருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய முதியவர்கள் வரைக்கும் எல்லா தரப்பினரும் அரசியல் பேசியிருக்காங்க. அனைவரிடமும் இந்த மாற்றம் தேவைப்பட்டதுனாலதான் விசில் சத்தம் தமிழ்நாட்டுல ஓங்கி ஒழிச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொன்னது உண்மையா இருக்கு. ஜனநாயகத்தை ஜனநாயகம் வென்றது, நல்லாட்சி தொடர மக்களாட்சி தொடர டிவிகே கட்சி வெற்றி பெற்ற சிஎம் விஜய்க்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மக்கள் பணத்துல ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களும் சரி விட மாட்டான். சப்போஸ்
மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்.